அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைவிதியை மாற்றும் கண்ணூறு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கண்ணூறு உண்மையாகும். தலைவிதியை ஏதேனும் ஒன்று வெல்ல முடியுமானால் கண்ணூறு அதை வென்றிருக்கும். கண்ணூருக்கு காரணமான உங்களிடம் குளித்து கொள்ளுமாறு கோரப்பட்டால் குளித்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 4405 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணூறு பாதிப்பு நேரும் என்பது உண்மை என்பதை இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இருந்த போதிலும் அதுவும் தலைவிதிக்கு உட்பட்டு அதற்கேற்ப நடப்பதுதான் என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. விதியை மிகைக்க முடியாது என்பதையும் நாம் இங்கே அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். யார் கண்பட்டு பாதிப்பு ஏற்பட்டதோ அவர் உறுப்புகளை கழுவி குளித்து கொண்டால் கண்ணூறு கண்டவருக்கு பாதிப்பு நீங்கும் என்ற நடைமுறை அன்றைக்கு அரபு நாட்டிலே அறியப்பட்டிருந்த ஒரு நடைமுறை. அவ்வாறு குணம் ஏற்படும் என்றிருப்பின் அவ்வாறே செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள். கண்ணூருக்கு யார் காரணம் என்று சந்தேகிக்கப்படுகிறதோ அவரிடம் அவ்வாறு குளித்துக் கொள்ளுமாறு கோரப்பட்டால் வேண்டப்பட்டால் அவர் அதற்கு இணங்கி நடக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹுடைய தூதரை நிராகரிப்பவர்கள் நல்லுபதேசத்தை கேட்கும் போதெல்லாம் அவர்கள் தங்கள் பார்வைகளை கொண்டே உம்மை வீழ்த்தி விடுபவர்களைப் போல் கோபத்துடன் விரைக்க பார்க்கின்றனர். அவர்கள் உம்மை பற்றி நிச்சயமாக இவர் பைத்தியக்காரர்தான் என்று கூறுகின்றனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 68 வசனம் 51 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மக்காவிலே பனு அசத் அல்லது பனி அசத் கோத்திரத்தில் இருந்த சிலர்கள், அவர்களது பார்வையிலும் நாவிலும் கொடிய விஷம் இயல்பாகவே இருந்தது. ஏதேனும் ஒரு பொருளை பார்த்து இது நன்றாக இருக்கிறதே என்று அவர்களில் ஒருவர் கூறினால் அது அந்த பொருள் கெட்டு போய்விடும். உயிருள்ள ஒன்றை பார்த்து இது அழகாகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கிறதே என்று சொல்லிவிட்டால் போதும், அந்த உயிருள்ள ஜீவராசியும் இறந்து போய்விடும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை தூதுத்துவத்தை கண்டு பொறாமைப்பட்டு அதை மறுப்பதற்கு எத்தனையோ வழிகளை கையாண்டும் ஒன்றுமே வெற்றி பெறாத காரணத்தினால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது திருக்குர்ஆனை இனிமையாக ஓதும் போதும் இது நல்ல சாதுரியமான பேச்சாக இருக்கிறதே, இந்த ஓதல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கூறி கண் திருஷ்டியை ஏற்படுத்துவதில் கைதேர்ந்த பனு அசத் கோத்திரத்தில் உள்ள ஒருவனை கொண்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படுத்த முடிவு செய்தனர். அவனது கண் திருஷ்டியை மேலும் வலுவடைய செய்ய 3 நாட்கள் அவனை கொடிய பட்டினியில் வைத்தனர். காரணம், அவன் அவ்வாறு இருந்தால்தான் அவனுடைய அந்த சொல் பலிக்கும் என்ற ரீதியிலே அப்படி அவனை நடத்தினார்கள். எதிரிகளுடைய சதி, இந்த முயற்சி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே படுதோல்வி கண்டது என்பதை குர்ஆனுடைய விரிவுரைகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அவர்களை நோக்கி, என் அருமை மக்களே, எகிப்தில் நீங்கள் அனைவரும் ஒரே வாசலில் நுழையாதீர்கள், வெவ்வேறு வாசல்கள் வழியாக தனித்தனியாக நுழையுங்கள். அல்லாஹ்வின் கட்டளையில் எதையும் நான் உங்களுக்கு தடுத்துவிட முடியாது. காரணம், எல்லா அதிகாரங்களும் அல்லாஹ்வுக்கே தவிர வேறு எவருக்கும் இல்லை. நான் அல்லாஹ்விடமே பொறுப்பை ஒப்படைத்தேன்.
பொறுப்பை ஒப்படைக்க விரும்புபவர்களும் அல்லாஹ்விடமே பொறுப்பை ஒப்படைக்கவும் என்கின்ற அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றம் பெற்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை கூறிய செய்தி. அத்தியாயம் 12 அல் குர்ஆன் சூரத்து யூசுப் வசனம் 67 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றம் பெற்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது 11 ஆண் மக்களை எகிப்து நாட்டுக்குள்ளே உணவுப் பொருட்கள் வாங்கி வர ஏற்பாடு செய்து முடித்த போது அவர்கள் நகருக்குள்ளே நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே வாசல் வழியாக நுழையாதீர்கள், அதன் மூலமாக உங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டுவிடும் என்று எச்சரிக்கை செய்த செய்திகளையும் குர்ஆனுடைய இந்த வரலாறு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கண்ணோரை விட்டு நம்மை இன்னும் சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.